ஹலோ எவ்ரிவன், உண்மையிலேயே இன்ஸ்டன்ட் பன் தோசை ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக காம்பினேஷனாக பூண்டு கார சட்னிங்க. எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் பன் தோசை ஆச்சுங்க. ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. 1/4 கப் அவல் எடுத்துக்கலாம். வீட்டில் ரெடி பண்ணால் திக்கான தயிருங்க. 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டைம் இருந்தால் 1/2 hour ஊற வைக்கலாங்க. எக்ஸ்ட்ரா டைம் ஊற வைக்கும் போது குக்கிங் சோடா யூஸ் பண்ண வேண்டாங்க. 1/2 hour ஊற வச்சிருந்தேங்க. 1/2 hourக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்ததுங்க. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம் மெலிசா கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு நம்ம பன் தோசை பேட்டரில் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு திக்காக இருக்கணும். இப்போ பன் தோசைக்காக கடையில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்மளோட பேட்டர் ஒரு கரண்டிலேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். சிம்லோ ஸ்டவ் இருக்கணுங்க. மேலே லிட் போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பன் தோசை எப்படி உப்பி இருக்குன்ட்டு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி 2வது பக்கம் போட்டுக்கலாம். 2வது பக்கம் போடும்போது லிட் போட வேண்டாங்க. கிறிஸ்பினஸ் கம்மியாயிடும். பாருங்க, 2வது சைடு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி பன் தோசை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.